சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம் 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம். இந்த சனி பயிற்சினால் நிறைய ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அப்படின்னு கலந்து தான் வர்றது. இதில் நன்மை அடையக்கூடிய ராசிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விருச்சிக ராசி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தினுடைய நிலைகள் கடந்த ஒரு 3 வருடமாகவே சுத்தமாக சரி கிடையாது. முதல்ல குரு 6ல் உட்கார்ந்தார். அடுத்தது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி. அடுத்தது இப்போது குரு 8ல் மறைஞ்சிட்டார். அர்த்தாஷ்டம சனின்னு புடுங்கிடுத்து வச்சு. இப்போ விருச்சிக ராசிக்காரெல்லாம் நான் இப்போ ஓரளவுக்கு 90% பார்க்கும்போதே அவளுக்கு அதீதமான செலவுகள். அவள் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட கோட்பாடான வாழ்க்கை, ஒரு சிலபஸ் அவள்கிட்ட இருக்கும். இதுதான், இப்படி தான், இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு சிலபஸ் அவள்கிட்ட இருந்துருக்கும். அதை அதுலேருந்து ஒரு காலம் முன்னையும் வைக்க மாட்டான், புண்ணையும் வைக்க மாட்டான். அதுலேயே கோட்பாடாக ஒரு நூல் பிடித்தாத மாதிரியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அவள்கிட்ட இருக்கும். அந்த திட்டமான கட்டுக்கோப்பாக எப்படி இருந்த வாழ்க்கையும் கடந்த சில வருடங்களாகவே சனி பகவானும் குரு பகவானும் 2 பேரும் வச்சு செஞ்சுட்டான். வச்சு படாத பாடாகி போச்சு விருச்சிகத்துக்கெல்லாம். அதனால் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, கொஞ்சம் அந்தலி ஆகின்னு இருக்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சனி பகவான் மாறுறார். ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். சனி மாறின உடனே அஷ்டம குருவும் மாறிறார். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு 2மே விமோச்சனம் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சனி பகவான் 5ஆம் பாவத்தில் போகிறார், குரு பகவான் 9ஆம் பாவத்துக்கு மாறுறார். நீங்கள் ஒன்றே நினச்சிக்கலாம், சுவாமி என்ன சனி பயிற்சி பலன்கள்னு சொல்லிட்டு குரு பயிற்சியும் சேர்ந்து கூடுதலாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. பொதுவாகவே நன்னா தெரிஞ்சுங்கோ ஒரு விஷயம். அதாவது ஒரு சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சனி பகவான் 5ல் இருந்தால் என்ன பலன், விருச்சிக ராசிக்கு அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், இப்படி செய்ய, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பக்கம், அது அவ்வளோ பலன் ஏற்படுமானா இருக்காது. ஒரு சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கு வரார். விருச்சிக ராசிக்கு எந்த பாவத்துக்கு உடையவர்,
அவர் 800 பாவத்தை எதுக்கு உடையவர், இப்போ அவர் எந்த பாவத்தில் இருக்கார், அவருடைய வீட்டினுடைய அதிபதி யாரு, அந்த அதிபதி எங்கே இருக்கார், அவர் இவருக்கு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் சேர்த்து வைத்து பலன் பார்க்கும்போது தான் 100% ஒரு பலன்களை நம்ம சொல்ல முடியும். புரியுறதா உங்களுக்கு? அப்போது விருச்சிக ராசிக்காரன் நன்னா கேளுங்கோ. உங்களுக்கு இப்போ சனி பகவான் குருவினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். குரு இப்போது அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிற, அதாவது உங்களுடைய அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார் குரு இல்லையா. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவும் 9ஆம் பாவத்துக்கு இந்த வருடம் ஏப்ரலில் வரும், ஏப்ரல் கடைசியில். அப்போது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் கடந்த ஒரு 3 வருடமாகவே முதல்ல 6ல் இருந்தார், 7க்கு வந்தப்போ ஒரு அர்த்தாஷ்டம சனி, அப்புறம் அஷ்டமத்தில் குரு. இது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படியான தடைகள், ரொம்ப தடை. ஆனால் வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புங்கிறத பார்த்தீங்கன்னா முன்பை விட எந்த அளவுக்கு உங்களுடைய சரீரத்தை வைத்து நீங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரீரத்தை உட்படுத்தி அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. அதிகப்படியான உச்சபட்சமான உடல் உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தின்றீர்கள். அந்த அளவுக்கு லாபம் உயர்ந்திருக்குமா? இருக்காது, சொல்பமாக தான் போயின்னு இருந்திருக்கும் இதுவரை. ஆனால் இப்போ எல்லாவற்றையும் தலைகீழ மாற்ற போகிறார் சனி பகவானும் குரு பகவானும். முதல்ல இந்த சனி பகவான் 5ல் போகிறார் இல்லையா, உங்களுடைய உடல் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை நிர்ணயிப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பான வேலைகள் இருக்கோ அந்த அளவுக்கான உங்களுடைய சம்பளத்தை நிச்சயமாக சனி பகவான் உயர்த்துவார். சம்பள உயர்வு ஏற்படும். நல்லது, ஒரு பெரிய நல்லது. பாக்ய சனி அப்படின்னு பேர். 5ல் வரக்கூடிய சனி பகவான் பாக்ய சனி. இப்போ அந்த பாக்ய சனி உங்களுக்கு என்ன தருவார்? பலவிதமான நிறைய வாய்ப்புகளை உருவாக்குவார். ஒரு மனசுக்கு திருப்தியான வேலை இல்லாமல் இருக்கா, கவலையே விடாதீங்கோ. கொஞ்ச நாள்லையே சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடத்துலேருந்து கால்பார் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவார். ஒன்று. அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் பாவத்துக்கு உடையவர், 4ஆம் பாவத்துக்கு உடையவர். இந்த 3ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் உடைய சனி பகவான் 5ஆம் பாவத்தில் போகிறதுறார். இதனுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறுமுகமான சூழ்நிலைகள் ஏற்படும், கடன் சுமைகள் குறையும், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனை விலகும், குடும்பத்தில் பலருக்கும் ஏற்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய வைத்திய செலவுகள், பலருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்து அடிக்கடி வைத்திய செலவுகள் ஆகிட்டு இருக்கா, கவலையே படாதேல். வரக்கூடிய காலத்தில் இந்த சனி பகவான் 5ஆம் பாவத்தில் போகிறதுனால குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பேன், உங்களை சார்ந்து இருக்கிறவாலும் ஆரோக்கியமாக இருப்பார். 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும், மனசுக்கு திருப்தியை தரும். 5ஆம் பாவத்தில் போகிறதுனால முக்கியமாக நண்பர்களுடனான ஒரு சேர்க்கை, அதே மாதிரி ஒரு பயணங்கள் போகிறது, தொலைஞ்சவா கல்யாணத்துக்கு போகிறது, அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இன்ப சுற்றுலாக்கள், கோடைக்கானல், ஊட்டி, சிம்லா, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான ஒரு இன்பமாக ஒரு நாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது, காசிக்கு போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, திருப்பதி யாத்திரை போகிறது, ஏதாவது சுவாமிகிட்ட வேண்டி பாத யாத்திரை வரேன்னு வேண்டிட்டு அது சரியாக ரொம்ப வருஷமாக செய்யாமல் இருக்கீங்களா அதெல்லாம் செய்கிறது, அதேமாதிரி கிரி பிரதட்சணம் பண்ணுறேன் வேண்டிட்டு பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் செய்கிறது, யாருக்கான ஏதாவது பசுமாடு வாங்கி தரேன்னு கோதானம் பண்ணுறேன்ட்டு ஏதோ பண்ணாமல் மனசுக்கு வேண்டிட்டு அதை அப்படியே செய்யாமல் இருக்கலாம், அதெல்லாம் செய்வேன். எல்லாம் வரக்கூடிய காலத்தில் எல்லாமே நடக்க போகிறது, உங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்க போகிறது. ஒன்று. அடுத்தது நீங்கள் கவனிச்சேல் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் 2ஆம் அதிபதி, அவரும் மாறிடுவார். இன்னொன்று சனி பகவான் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருந்துட்டு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. என்னென்னா, திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். கல்யாணம் கை கூட போகிறது. இல்லை கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கேன், நான் வேலைக்காக வெளியூரில் இருக்கேன், அவள் இப்போ என்னுடைய வாழ்க்கை துணைவர் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி 2 பேருக்கும் ஒரு பிரிவினையாக போயின்னு இருக்கு, எப்போ நாங்கள் ஒன்று சேருவோம், கவலையப்படாதீங்கள், வரக்கூடிய காலம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து விடுவேன். அதற்கான அமைப்பை சனி பகவான் உறுதி செய்கிறார். அடுத்ததாக
உங்களுடைய 3ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்கிறார். மன்னிச்சுங்க, 11ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய லாபம் உயரும், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கௌரவம் உயரும், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உயரும், உங்களுடைய ஆற்றல் உயரும், உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்குன்னு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த அடித்தளம் இருக்கு இல்லையா, அதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் நிறைய உங்களை தேடி வரும். நான் புரிஞ்சுங்கோ, நிறைய ஒரு நல்ல ஒரு பெரிய பரதநாட்டியம் தெரிஞ்ச ஒரு பெரிய கலைஞர், அவருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு செவுத்துக்குள்ளே அவர் ஆடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம், அது யார் இன்பமாக அதை ரசிக்க முடியும்? பல அற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபையில் போய் அவர் அந்த பரதநாட்டியம் பண்ணார்னா எவ்வளோ பேருக்கு இன்பமாக இருக்கும், அவருடைய கீர்த்தி எத்தனை பேருக்கு வெளிப்படும். அதனால தான் சொல்லுவாள், குடத்தில் இருக்கிற விளக்குக்கும் குன்றில் மீது இருக்கக்கூடிய விளக்குக்கும் வித்தியாசம் உண்டுன்னு சொல்லுவாள். அது மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய கலைகள், இவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதற்கு உண்டான அடித்தளம் சொல்லுவா, ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் அமையாமல் போயின்னு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இப்போ வரக்கூடிய சனி பகவான் மாற்றுவார். சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். அந்த இடத்துல நின்று நீங்கள் உங்களுடைய பரிபூர்ணமான திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்தி மக்களுக்கு இன்பகரமான சூழ்நிலைகளையும் உங்களுடைய கீர்த்தியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துவார். பெரிய விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போது இந்த சனி பகவானினுடையினால் ஏற்படக்கூடிய பல நன்மைகள் இருந்தாலும் கூட அவர் 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறதுனால வீட்டில் அதாவது வீட்டுக்கான செலவுகள் அதிகரிக்கும். வீட்டு தேவைகள், வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, அதே மாதிரி ஏசி வாங்குறது, மிக்ஸி வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள் வாங்குறது, அது மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதோ அல்லது இருக்கக்கூடிய பொருட்கள் பழுதாகிறதோ அதுக்கு பழுது நீக்கிறதுக்குன்னு அதை போட்டுட்டு வேறு புது பொருள் வாங்குறதோ, இப்படியெல்லாம் செலவுகள் அதிகரிக்கும் 4ஆம் அதிபதி 5ல் போகிறதுனால. அதனால் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரால் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாராயணம் பண்ணி வந்தேன்னா இந்த சனிப்பெயர்ச்சினாலும் சரி குரு பெயர்ச்சினாலும் சரி பரிபூர்ணமான நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உள்ள காலம் உங்களுக்கு நல்ல காலம். இந்த சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள், ரொம்ப வருடங்கள் இருக்குது இந்த 7.5 சனி வர்றதுக்கு. இந்த 7.5 சனியிலேயே நிறையா விதங்கள் இருக்குது, அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் பின்னாடி. அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பலன்களானது உங்களை காப்பாற்றும். அதனால் முருகனை வழிபாடு செய்யுங்கோ, நன்மைகள் நடக்கும். சிவாய நமஹ.